பாடத்தாண்டா வச்சு எடுங்க. வெயில் வேலைக்காக தான் தப்போட்டு போட்டு வராங்க, டெய்லி அம்மாவுக்கு வராங்க. அவங்க கேட்குற நேரத்தை கொடுத்துருந்தான். இப்போ அந்த நேரத்தில் இந்த அம்மா இருக்கிறது எங்கேயாவது வாங்கி போகிறாங்க. வீட்டு மாதிரி வந்து சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் காரக்குறிச்சி கிருஷ்ணன். ஒரு 25 வருஷமாக காரக்குறிச்சி மண்பாண்ட சொசைட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2020 எல்லா சொசைட்டியும் சொன்னாங்க யோகமான ஆண்டு அப்படின்னாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மண்பாண்ட தொழிலுக்கு வந்து ரொம்ப சங்கடமானது. ஏன் அப்படின்னா கொரோனா நேரத்தில் வந்து மாநிலத்தை விட்டு மாநிலம் வந்து மண்பாண்ட பொருட்கள் எதுவும் போக முடியல, எங்களால் வேலையும் செய்ய முடியல. அடுத்தல பார்த்தீங்கன்னா கார்த்திகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குத்து விளக்கு மற்ற மாதிரி விளக்கு போடுவோம். அதுலேயும் எங்களுக்கு வந்து சரி வரும். அடுத்தல பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பழைய பானையெல்லாம் கழித்து வச்சுட்டு புதுசாக வாங்குவாங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மழையும் தேவை தான். ஆனாலும் கூட எங்கள் தொழில் வந்து பாதிப்பாக இருந்தது. அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் இந்த மண்பாண்ட தொழிலாளருக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணணும். அடுத்தல என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இலவச மண் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இதை வந்து என்னென்னா வருஷம் அடிக்காமல் வந்து ஒரு ஐடி மாதிரியே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை கொடுக்கணும். இப்போ இந்த மழையினால் ஒவ்வொரு மண்பாண்ட தொழிலாளரும் 10 யூனிட் மண் அடித்து வச்சுருக்காங்கன்னா அந்த மழையில் கரைஞ்சி இன்றைக்கி 3 யூனிட் 4 யூனிட் மண் தான் இருக்குது. அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து மண்பாண்ட தொழிலாளருக்கு வந்து மீண்டும் அவங்க சந்தேகங்கள் வந்து இந்த தொழிலை பார்க்கணுன்னா கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். சொல்லுங்கள். வணக்கம், நாங்கள் இந்த காரக்குறிச்சி மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தில் வேலை பார்க்கேன். கடந்த ஒரு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா எங்கள் தொழில் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அந்த கொரோனானால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம். அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கோடை காலத்தில் எங்களுடைய மண்பாண்ட தண்ணீர் ஜாடிகள்லாம் உற்பத்தி செய்து வந்து அதை விற்பனை செய்ய முடியாமல் ரொம்ப பெரிதாக சூழ்நிலை ஏற்படுத்தி கார்த்திகை மாதத்தில் இந்த விளக்குகள் வந்து விற்க முடியாமல் போச்சு. பொழுது நேரத்தில் பொம்மைகள் விற்க முடியாமல் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் நேரத்தில் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை. மண்பானைகள் அடுப்புகள் எல்லாமே செஞ்சு பார்த்திங்கன்னா காய வைக்க முடியாமல் சூட வைக்க முடியாமல் மறுபடியும் அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்த பொருளை விற்பனைக்கு கொடுக்க முடியாமல் ரொம்ப மழையால் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதோடைய எங்கள் மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இது. இந்த பாதிப்பு வந்து மீண்டு வரணுக்கு அரசு கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தரும்படி எங்களுக்கு தாழ்மையை கட்டுது.